ஐயம் சாரியே சப்பானி வந்த வழியே போயம்பா. ஐயம் சாரியே சப்பானி வந்த வழியே போயம்பா. அனைவருக்கும் வணக்கம். இந்துக்கள் மைனாரிட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்தின் திக்கணங்கோடு பகுதியிலிருந்து ஜெயசிங் சுதாமி தம்பதியர்கள் தாய் சமயமான தமிழ் சமயத்திற்கு தாய்மதம் திரும்பி வந்துள்ளார்கள். அவர்களை வரவேற்போம். இதுவரை வழிபட்டு வந்த ஜெபமாலையை கலட்டி இனிமேல் எங்களுக்கு அத்திபத்ரேஸ்வரியை எங்கள் தெய்வமாக வழிபடுவோம் என்று சூளுரைத்த ஜெயசிங் குடும்பம். என் அப்பா பேர் வந்து ஜெயசிங், அம்மா பேர் வந்து சுதாமணி. நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கக்கன்குடி கிராமத்தில் வசிக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் வந்து ஹிந்து மதத்தை வச்சு வழிபட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து கிறிஸ்தவங்களை வந்து இந்த இந்நாள் வரைக்குமே இந்த ஜோபாலையை வச்சு தான் நாங்கள் வந்து வழிபடுத்து வந்தோம். நிறைய தெய்வங்களை வேண்டாதது இல்லை. நிறைய மிக்கேல் அதிதூதர், இயேசு, ஜார்ஜ் மிக்கேல் அதிதூதர் இவங்களெல்லாம் வச்சு நல்லா வழிபடுத்து வந்தோம். ஆனால் எங்களுக்கு மனசுல எந்த நிம்மதியே கஷ்டம் எதுவுமே தீரல. ஆனா இப்போ வந்து ஒரு கடந்த 1ஆம் காலமாக வந்து அத்திபத்ரேஸ்வரி தக்கலை பத்மநாபபுரம் அருகில் உள்ள ஒரு கோயில் அத்திபத்ரேஸ்வரி அம்மை கோயில செஞ்சோம். அந்த கோயிலுக்குள்ள எங்களுக்கு நிறைய மாற்றங்கள், மனசுல நிம்மதி, எல்லா சந்தோஷங்களும் நிறைஞ்சு நாங்கள் நல்லா இருக்கோம். அம்மையை நல்லா வாழ வைப்பாங்க இல்ல நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இனி தொடர்ந்து நாங்கள் இந்த அம்மையை தான் வழிபடுவோம். இந்த ஜோபாலை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கு மனம் தந்திருக்காங்க. அந்த மாலையை வச்சு நாங்கள் இனி அம்மையை வழிபட போறோம். கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இருந்தோம். கடவுள் உண்டு, இயேசு உண்டுன்னு ஒவ்வொரு இடமா நான் போகாத இடம் கிடையாது. ஜெபத்தும் போனேன். ஆனா எந்த ஒரு வாழ்க்கையில நான் எங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நிம்மதியா வாழ்ந்தது இல்லை. இப்போ தக்கலையில அத்திபத்ரேஸ்வரர் ஒரு கோயில போனேன். போன பிறகு நிறைய மாற்றங்கள். எங்க குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்து எல்லாம் கொஞ்சம் ஒரு விதத்துக்கு நல்லா தான் இருக்கோம். நாங்கள் இந்த அம்மையை விட்டு நாங்கள் ஒரு இடம் போக மாட்டோம். அம்மையோட